அனைவருக்கும் வணக்கம். எப்பயும் போல் காலதாமதமே நம்மளுடைய வேலையாக போச்சு. சரி, அன்னன்னைக்கு காணொலி அன்னன்னைக்கு வெளியாகிறதே பெரிய விஷயமா இருக்குது இன்றைக்கி நிலைமைக்கு. பட் இருந்தாலும் இதவே போக்காக இருக்காமல் மாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன், மாற்றுவேன். உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி வி.ஆர். கிருஷ்ணய்யரோட பிறந்த தினம் என்று. வி.ஆர். கிருஷ்ண ஐயர்ன்னு இருக்குது, அதை வி.ஆர். கிருஷ்ணன் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதியும் மனித உரிமை போராளியுமான வி.ஆர். கிருஷ்ணன் அவருடைய பிறந்த தினம் என்று நவம்பர் 15 சனிக்கிழமை. அன்றைய சென்னை மாகாணத்தின் ஒரு பகுதியான கேரளாவின் பாலக்காட்டில் 1915ஆம் ஆண்டு முதல் உலகப் போர் நடந்து கொண்டு இருக்கிற பீரியடில் பிறக்கிறாரு. தந்தை வைத்தியநாதபுரம் ராமன், பிரபல வழக்கறிஞர். தலச்சேரி ஃபேஷல் மிஷன் ஆரம்ப பள்ளியில் கல்வி தொடங்கியது. பாலக்காடு விக்டோரியா கல்லூரி, அண்ணாமலை பல்கலைக்கழகம், சென்னை சட்டக்கல்லூரி ஆகியவற்றில் பயின்றார். பாலக்காட்டில் விக்டோரியா காலேஜ் நினைக்கிறேன். மலபார், கூர்க் உள்ளிட்ட பகுதிகளில் வழக்கறிஞராக பணிபுரிந்தார். 1948 பொது உடைமை இயக்கம் தடை செய்யப்பட்டிருந்தது. அப்போது பொது உடைமை மற்றும் தொழிற்சங்க இயக்கத்தினர் சார்பாக பல வழக்குகளில் வாதாடினார். காவல்துறை கோபமடைந்து தலைமறைவாக உள்ள கம்யூனிஸ்டுகளுடன் இவருக்கு தொடர்பு இருப்பதாக குற்றம் சாட்டியது. பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைத்தது. சிறையில் கைதிகளின் அவல நிலையை நேரடியாக கண்டார். சென்னை மாகாண சட்டமன்ற தேர்தலில் குத்துப்பரம்பா தொகுதியில் கம்யூனிஸ்டுகளின் ஆதரவுடன் சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்றார். மலபார் பகுதியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் ஒட்டுமொத்த சென்னை மாகாண பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்தார். பஞ்சத்தால் பாதிக்கப்பட்ட ராயல்சீமா மக்களுக்கு கஞ்சி தொட்டிகள் திறந்தார். மலபார் நெசவாளர்கள் நிலை குறித்து சட்டமன்றத்தில் பேசினார். மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பிறகு தலச்சேரி சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக 1957 தேர்ந்தெடுக்கப்பட்டார். சட்டம், சிறை நிர்வாகம், உள்துறை, மின்சாரம், நீர்ப்பாசனம், சமூக நலத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார். அப்போதுதான் தமிழ் பாசன வசதிக்கான பரம்பிக்குளம் ஆழியார் திட்டம் நிறைவேற்றப்பட்டது. கேரளாவில் பல நீர்ப்பாசன திட்டங்களை தொலைநோக்கியுடன் திட்டமிட்டார். நாட்டிலேயே முதலாக வரதட்சணை ஒழிப்பு சட்டத்தை அறிமுகம் செய்தார். சிறை சீர்திருத்தம் மற்றும் கைதிகள் கண்ணியத்தோடு நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி பல நடவடிக்கைகளை மேற்கொண்டார். பின்னர் அரசியலில் இருந்து விலகி வழக்கறிஞர் தொழிலில் ஈடுபட்டார். கேரள உயர்நீதிமன்ற நீதிபதியாக 1968 பொறுப்பேற்றார். உச்ச நீதிமன்ற நீதிபதியாக 1973 நியமிக்கப்பட்டார். அப்போது முக்கியத்துவம் வாய்ந்த பல தீர்ப்புகளை வழங்கினார். இவரது பதவிக்காலத்தில் சாதாரண பொதுமக்கள் எழுதும் கடிதங்களும் பொதுநல வழக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டன. கேரளாவில் சட்ட அகாடமியை நிறுவினார். 100க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதியிருக்கிறார். பாதிக்கப்பட்ட மக்கள் நிவாரணம் தேடி இவரது வீட்டில் நிறைந்திருப்பதை அடிக்கடி காண முடியும். இலவச சட்ட உதவி நடைமுறையை அறிமுகப்படுத்தினார். ஃப்ரீ லீகல் எய்டு. 1980 பணி ஓய்வு பெற்றார். ஆனாலும் மனித உரிமைகளுக்காகவும் மலைவாழ் மக்கள் மற்றும் விளிம்பு நிலை மக்களின் வாழ்வியல் உரிமைக்காகவும் ஓயாமற் குரல் கொடுத்து வந்தார். சோவியத் லேண்டு நேரு விருது, பத்மபூஷன் விருது உள்ளிட்ட ஏராளமான விருதுகளை வாங்கியிருக்கிறார். மரண தண்டனையை முற்றிலுமாக எதிர்த்தவர். அடித்தட்டு மக்களின் உரிமைகளை காக்கும் போராளி என்பதை தனது தனித்துவமான அடையாளமாக கொண்டிருந்தவர். வாழ்நாள் முழுவதும் இதற்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட கிருஷ்ணன் 99 வயது 2014ஆம் ஆண்டு மறைந்தார். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை. இவர் பீரியடில் தான் தேர்தல் தொடர்பான சீர்திருத்தம் நடந்ததாக அறிய முடியும் நான் நினைக்கிறேன். உச்ச நீதிமன்ற முன்னாள் நீதிபதி. நான் கொஞ்சம் சரியாக நினைவில் இல்லை. நீங்களும் தேடி பார்த்து பகுத்தாய்வு பார்த்துங்க. இன்றைக்கி இந்த ஒரு நன்னாளாம் பொன்னாள் நவம்பர் 15 சனிக்கிழமையில் இவ்வளோ பெரிய ஆளுமையை சந்தித்த மகிழ்ச்சியோட
இந்த நாளை நாம் இறுதி செய்கிறோம், நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.